அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம். இன்று நாள் 17/6/2024 திங்கட்கிழமை, பக்ரீத் பண்டிகை. இன்றைய நாள் நமது மாநில மையத்திலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்கள், அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கு 12/6 ஒரு கடிதாசி எழுதியிருக்கிறாருங்க. அது நம்ம சங்கத்துக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. வணக்கம் பெருமதிப்பிற்குரிய ஐயா. அதாவது இந்த லெட்டர் யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா, அரசு முதன்மை செயலாளர் அவர்கள், நிதித்துறை, தமிழ்நாடு அரசு, தலைமைச் செயலகம், சென்னை. பெருமதிப்பிற்குரிய ஐயா, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் களஞ்சிய மென்பொருள் அமல்படுத்துதல், ஓய்வூதியர், குடும்ப ஓய்வூதியர்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் தீர்வு காண வேண்டுதல். என்கிட்ட இந்த களஞ்சிய மேப்பை அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேக்ஸு ரிட்டர்ன் எல்லாம் ஓல்டு ரிஜிமா, நியூ ரிஜிமா, மற்ற எல்லா விஷயங்களையும் அதுக்கு இன்வால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத எந்த வகையில் அது இடர்பாடாக இருக்குது அப்படிங்கிறது தீர்வு காண்ற முறையில் ஒரு கடிதாசியை நமக்கு மாநில மையம் பொதுச் செயலாளர்கள் மூலமாக எழுதியிருக்கிறாங்க. பார்வை கருவூலம் மற்றும் கணக்குகள் துணை ஆணையர் கடிதம் நம்பர் நானாக்கானா 35,031/IFMS/2022 நாள் 29/2/2024. அதாவது சார்நிலை அலுவலர்களுக்கு கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை ஆணையர் எழுதிய கடிதத்தை ரெஃபரன்ஸில் கோட் பண்ணுறாரு. பாடி ஆஃப் தி லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் பின்வரும் விவரங்களை தங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவாக வெளியிடுமாறு கனிவுடன் வேண்டுகிறோம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுகிறாங்க. பார்வையில் காணும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு களஞ்சியம் IFHRMS 2.0 புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டு ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய விவரங்கள், ஓய்வூதிய சீட்டு, வருமான வரி பிடித்தம் செய்தல் மற்றும் அது குறித்த விவரங்கள், வாழ்நாள் சான்றளித்தல் ஆகியவை இந்த மென்பொருள் மூலம் 2/1/2024 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஜனவரிலேருந்தே 2024 ஜனவரிலேருந்து இதை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மென்பொருள் களஞ்சியம். அடுத்தாப்பில் 2வது பேரால் இந்த களஞ்சிய மென்பொருளை கைபேசியில் பதிவிறக்கம் செய்து ஓய்வூதியர்கள் நேரடியாக ஓய்வூதியம் வழங்குதல், வாழ்நாள் சான்றிதழ் அளித்தல் மற்றும் வருமான வரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் கைபேசி மூலமாகவே இயக்கி அறிந்து கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில் ஓய்வூதியர்களிடம் வருமான வரி பிடித்தம் செய்வது சம்பந்தமாக ஓய்வூதியர்கள் அனைவரும் தங்களது வருமான வரி அட்டை எண், அதாவது பேன் கார்டு விவரங்களை கருவூலத்தில் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பேன் கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணணும். பேன் கார்டு இது வரைக்கும் கொடுக்காத பென்ஷனர்ஸ் உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதாக கடந்த மாதம் பூரா 15 ஒரு டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை சொல்கிறாங்க. அப்புறம் வருமான வரி பிடித்தம் தொடர்பாக பழைய வருமான வரி திட்டம் அல்லது புதிய வருமான வரி திட்டம் இவற்றில் எது ஓய்வூதியர்களுக்கு சாதகமானது அல்லது பலன் அளிக்கக்கூடியது என்பதை ஓய்வூதியர்களை கணக்கீடு செய்து அதற்கான விருப்பங்களை களஞ்சிய மென்பொருள் மூலமாகவே தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த களஞ்சியத்தில் அந்த ஆப்லேயே போய் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கல, ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் ஃபோன் வச்சுருக்கல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆப்ஷனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான விருப்ப கடிதத்தை கருவூல அலுவலகங்களில் நேரிலும் கடிதம் மூலமும் மெயில் மூலமும் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடு முடிவுற்ற நிலையில் அனைத்து ஓய்வூதியர்களும் வருமான வரி புதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, 15 நாளுக்குள்ளே இந்த ஆப்ஷன் நியூ ரிஜிமா, ஓல்டு ரிஜிமா அப்படிங்கிறது தெரிவிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ஷனர்களோட கணக்கு நியூ ரிஜிமுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறதா சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து, ஓய்வூதியர்கள் வருமான வரி எண், பேன் கார்டு அட்டையை கருவூலத்தில் அளிப்பதற்கான காலக்கெடு முதலில் 10/3/2024 என்றும் அது லெட்டர்லேயே போட்டிருந்தாங்க. பிறகு 15/4/2024 என்றும் கருவூலத்துறை ஆணையரின் கடிதங்கள்
நாள் 29/2/2024 மற்றும் 19/3/2024 நிர்ணயம் செய்து தெரிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி லெட்டர்லாம் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேருந்தே டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. மதுரையில் மதுரை மாவட்ட கருவூல அலுவலர்கள் அவர்கள் மார்ச்சில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு கூட்டமும் போட்டாங்க. இதனை அடுத்து பல மாவட்டங்களில் மாவட்ட கருவூல அலுவலர்கள் ஓய்வூதியர் சங்கங்களை அழைத்து கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி காலக்கெடு நிர்ணயம் செய்ததாகவும் தகவல் வெளியிடப்பட்டு ஒரு சில மாவட்டங்களில் கருவூல அலுவலர்கள் ஓய்வூதியர் சங்கங்களுக்கு இது குறித்து கடிதம் அனுப்பியதாகவும் தகவல் பெறப்பட்டது. பல்வேறு இடங்கள்லேருந்து கடிதாசிகள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க. இந்நிலையில் 14/5/2024 அன்று சில நாளிதழ்களில் இந்த காலக்கெடுவை 15/5/2024 என்று நிர்ணயம் செய்து கருவூல கணக்குத்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளிவந்த நிலையில், அதாவது டெட்லைன் ஒரு நாள் முன்னாடி பேப்பரில் வருதுங்க. 14/5 தினமலர்லாம் மதுரை மாவட்ட தினமலர்லாம் 14ஆம் தேதி சென்னையிலேருந்து போட்டிருந்த செய்தி இங்கே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 15/5க்குள்ளே இதை அனுப்பணும், இதை அந்த காலக்கெடுவை அப்புறம் அதனால் சில நாளிதழ்களில் இந்த காலக்கெடுவை 15/5/2024 என்று நிர்ணயம் செய்து கருவூல கணக்குத்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் 14/5/2024 அன்றே இவ்வாறு எந்தவிதமான கால அவகாசமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் காலக்கெடு நிர்ணயித்து வெளிவந்த செய்திகள் கருவூல கணக்குத்துறை ஆணையகத்தினால் வெளியிடப்படவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்து கருவூலத்துறை ஆணையரால் செய்தி வெளியிடப்பட்டது. இது டிஐபிஆர், அதாவது செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாகவும் ஒரு கவர்மெண்ட் அறிவிப்பாக அதை வெளியிட்டாங்க. நாங்களே ஒன்றும் சொல்லவே இல்லையங்க இந்த மாதிரி அப்படிங்கிற செய்தியெல்லாம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி இரவு டிவியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்திலேருந்து திருமங்கலம் தலைவர் திரு முகமது பாஷா அவர்கள் தெரிவித்தார்கள். என்ன சார் 14/5 இந்த மாதிரி செய்தியெல்லாம் நாங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு டிவியில் ஒளிபரப்பாகுதே அப்படின்னு சொன்னாங்க. எனினும் வருமான வரி பிடித்தம், அதற்கான விருப்பம் தெரிவித்தல் மற்றும் பேன் கார்டு எண் விபரம் அளித்தல் தொடர்பாக எழுந்துள்ள பின்வரும் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு விரைவாக காணப்பட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நமது மாநில மையத்திலிருந்து பொதுச் செயலாளர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, வருமான வரி பிடித்த வரம்புக்குள் வராத ஓய்வூதியர்கள், அதாவது ஆண்டு மொத்த ஓய்வூதியம் ரூபாய் 7.50 லட்சத்திற்கும் குறைவாக பெறுபவர்களின் மாத ஓய்வூதியத்திலிருந்து வருமான வரி பிடித்தம் ஏதும் செய்யக்கூடாது. இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதை ஸ்பெசிஃபிக்காக அவங்க எழுதியிருக்கிறாங்க. 2வது பாயிண்டில் ரெண்டாவது பாயிண்ட்டு வருமான வரி அட்டையன், அதாவது பேன் கார்டு விவரங்களை கருவூலத்தில் அளிக்காத ஆண்டு மொத்த ஓய்வூதிய வருமானம் ரூபாய் 7.50 லட்சத்திற்கும் குறைவாக பெறும் ஓய்வூதியர்களின் மாத ஓய்வூதியத்தில் இருந்து வருமான வரி ஏதும் பிடித்தம் ஏதும் செய்யக்கூடாது அப்படின்னு 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு ஆண்டு மொத்த ஓய்வூதிய வருமானம் ரூபாய் 7.5 லட்சத்துக்கு மேல் பெறும் ஓய்வூதியர்கள் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கும் வரை, அதாவது பழைய வருமான வரி திட்டம் அல்லது புதிய வருமான வரி திட்டம் என தேர்வு செய்து விருப்பம் தெரிவிக்கும் வரை அவர்களை களஞ்சிய மென்பொருள் அடிப்படையில் கருவூலத்துறை புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வந்துவிட்டதாக கருதி வருமான வரி பிடித்தம் செய்தல் கூடாது. இதற்கு போதுமான கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும். அதாவது அந்த மென்பொருளில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதுக்குன்னு ஸ்பெஷலி வி கிரியேட்டட் எ டூல் அப்படின்னே போட்டிருந்தாங்க. இந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆப்ஷன் இத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கலன்னு சொன்னால் அதுவே பிடித்தம் செய்திடும் அப்படிங்கிறத பென்ஷனருக்கு தான் போட்டிருந்தாங்க. அது இந்த மாதிரி உரிய கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 4, நிர்வாக சீர்திருத்தங்கள் அடிப்படையில் கருவூலத்துறை நிர்வாகத்தில் மாற்றங்கள் வரவேற்கத்தக்கன என்ற போதிலும் களஞ்சியம் IFHRMS 2.0 புதிய மென்பொருளை அனைத்து ஓய்வூதியர்களும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்றும் வருமான வரி பிடித்தம் குறித்த விருப்பம் தெரிவிப்பதை இந்த மென்பொருள் மூலம் செய்தல் வேண்டும் என்றும் வற்புறுத்தவும் நிர்பந்திக்கவும் கூடாது. என்னடா அப்படி தான் டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஸ்மார்ட் ஃபோனில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒன்று ரைட்டிங்கில் கொடுங்க, அப்படி இல்லாட்டி இந்த மென்பொருள் வாயிலாக நீங்கள் செய்யலாம் களஞ்சியம் ஆப் மூலமாக அப்படின்லாம் ட்ரெஷரிலேருந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நேரடியாக சங்கங்களை அழைத்தெல்லாம் சொல்லித்தான் இருந்தாங்க. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 5, 7 லட்சம் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வசதி இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாம் வயசானவங்க ஆண்ட்ராய்டு செல்ஃபோனை பெரும்பாலானவங்க வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் 100% ஆஃப் தி பென்ஷனர்ஸ் வயசு கூடினவங்க இல்லையா, 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலாம் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது அவங்களே விரும்புறதில்ல. ஏதோ அவங்க வீட்டில் யாராவது சன்னு டாக்டரு
இல்லை பேரம்பேத்திகள் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் வச்சுருந்தா தானே தவிர, அதனால் இந்த மாதிரி களஞ்சிய மென்பொருள் பயன்பாடு ஆகியவை குறித்து மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கு நிர்வாக ரீதியில் அறிவுரைகள் இல்லை. பாயிண்ட் நம்பர் 5 என்ன எழுதுகிறாங்கன்னா, மென்பொருள் பயன்படுத்துவது என்பது விருப்ப அடிப்படையில் அனுப்புவது அமைதல் வேண்டும். கருவூல அலுவலகங்களை அணுகி நேரில் விவரங்களை அளித்து தீர்வு காணும் நடைமுறைகள் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் தான் நீங்கள் ஆப்ஷன் சொல்லணும், அதன் மூலமும் சொல்லணும்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, கண்டிப்பாக நீங்கள் அதன் மூலம் சொல்லலாம். இருந்தாலும் அந்த மாதிரிலாம் வச்சுட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்து எல்லோரும் அதிலே தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதை மாற்றி அவங்க ட்ரெஷரியில் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு டைம் அலோவ் பண்ணணும். நேரில் விவரங்களை அளித்து தீர்வு காணும் நடைமுறைகள் தொடர்ந்து கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர்கள் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 6, கருவூலத்துறை நிர்வாக மாற்றங்கள் மற்றும் களஞ்சிய மென்பொருள் பயன்பாடு ஆகியவை குறித்து மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கு நிர்வாக ரீதியில் அறிவுரைகள் வழங்கப்படும் நிலையில் மாவட்ட கருவூல அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் ஒரு சில ஓய்வூதியர் சங்கங்களை மட்டும் அழைத்து கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி கூட்ட முடிவுகளை ஓய்வூதியர்களுக்கு சங்கங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. எப்படின்னா, இப்போ மதுரையில் 10-5 ஒரு மீட்டிங் போட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் போட்டாங்க. அவங்க வந்திருந்த சங்கங்களோட எண்ணிக்கை, சங்கங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மொத்தம் ஒரு 30-35 பேருக்குள்ளே வந்திருந்தாங்க. அது 10ஆம் தேதி சொல்லிவிட்டு 15ஆம் தேதிக்குள்ளே இந்த ஆப்ஷனை எல்லா ஓய்வூதியர்களும் கொடுக்கணும்னு சொன்னால் இன்டர்ன் இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? முதல்ல எல்லா ஓய்வூதியர்களுக்கும் சங்கங்கள் மூலமாக எப்படி செய்தி சென்று சேரும் அப்படிங்கிறத ட்ரெஷரியில் அப்படி எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஏனெனில் ஓய்வூதியர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சங்கத்தில் இணைந்திருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த நடைமுறை மாற்றங்களை ஓய்வூதியர்கள் சங்கங்கள் கொண்டு சேர்ப்பது என்பது சாத்தியமானது அல்ல என தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கங்கள் மூலமாக எல்லாருக்கும் ஒரே 4 நாளில் 5 நாள்லேயே எத்தனை பேர் இருக்காங்க? த்ரூ அவுட் தி ஸ்டேட் பார்த்திங்கன்னா 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு 4-5 நாளில் சூமந்திரக்காளி வேலை மாதிரி போயிடாது அப்படிங்கிறத அதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த நடைமுறை மாற்றங்களை ஓய்வூதியர் சங்கங்கள் கொண்டு சேர்ப்பது என்பது சாத்தியமானதல்ல என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மாறாக அனைத்து ஓய்வூதியர்களின் செல்ஃபோன் எண்கள் சம்பந்தப்பட்ட கருவூலங்களில் இருக்கும் நிலையில் இத்தகைய மாற்றங்கள் குறித்து செய்திகளை SMS குறுஞ்செய்தி மூலம் கருவூல அலுவலகங்கள் ஓய்வூதியர்களுக்கு நேரடியாக தெரிவிக்கும் நடைமுறையை கடைப்பிடிக்கலாம். என்னோட எல்லா பென்ஷனரோட மொபைல் எண்ணையும் அவங்க PPO நம்பர் எந்த பேங்க்கில் வாங்குகிறாங்களோ அதுக்கு தானே பென்ஷன் அனுப்புகிறாங்க. அதனால் அதில் எல்லா பென்ஷனர்களுக்கும் மொபைல் ஃபோன் எண்ணை சம்மந்தப்பட்ட ட்ரெஷரி, சப் ட்ரெஷரி வாங்கி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதன் மூலம் நீங்கள் SMS-ஆகவே குறுஞ்செய்தி அவங்களுக்கு டைரெக்டாக அனுப்பலாமே. எதுக்காக சங்கங்கள் மூலம் உடனடியாக கொண்டு போய் சேருங்க அந்த செய்தியை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இத்தகைய தகவல்களை நாளிதழ்களில் முன்னதாகவே கருவூலத்துறை அறிவிப்பாக வெளியிடுவதன் மூலம் ஓய்வூதியர்களை சென்றடையும் வாய்ப்பும் உள்ளது. என்னடா 1,00,000 பிரதிகள் மதுரையில் எடுத்திங்கன்னா தினமலர் நாளிதழ் இல்லை தினத்தந்தி, தினகரன், எத்தனையோ செய்தி பத்திரிகைகள் வெளியாகுது. தினத்தந்தி இருக்குது, அப்புறம் தி ஹிந்து தமிழில் இருக்குது, ஏகப்பட்ட பத்திரிகைகள் இருக்குது. இப்படி பத்திரிகைகள் ஏகப்பட்ட பத்திரிகைகள், தினகரன், தினமலர், தினத்தந்தி, இப்போ பத்திரிகைகள் டெய்லி பத்திரிகைகள் மதுரையிலேருந்து நிறைய பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. 1,00,000 பிரதிகளுக்கு மேலே வெளியே போய்கிட்டு இருக்கு. அதனால் அதில் நீங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பென்ஷனர்கள்லாம் இந்த மாதிரி செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக தெரிவித்தா அது எல்லாருக்கும் உடனடியாக போய் சேரும். அதனால் கருவூலத்துறை மூலம் அறிவிப்பாக வெளியிடுவதன் மூலம் ஓய்வூதியர்களை சென்றடையும் வாய்ப்பும் உள்ளது. இப்படி நீங்கள் சங்கங்களை கூட்டி வச்சு நீங்கள் தான் 5 நாளைக்குள்ளே சொல்லி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, இல்லை டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க, அதை நீங்கள் எல்லோரும் கடைப்பிடிக்கணும், இத்தனாம் தேதி டெட்லைன், ஏதோ ஒரு தேதி சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் மூலம் தாராளமாக செய்தியாக வெளியிடலாமே அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் போட்டிருக்கிறாங்க. இத்தகைய நிகழ்வுகளில் போதுமான கால அவகாசம் அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும். கூப்பிட்டு உடனே சங்கத்தில் சொல்லிவிட்டு ஒரு 5 நாளைக்குள்ளே நீங்கள் எல்லாம் சொல்லிடுங்க, அப்புறம் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தாப்பில் பாயிண்ட் நம்பர் 7 நிர்வாக வசதிக்காக கணினிமயமாக்கமும் மென்பொருள் உருவாக்கமும் காலத்தின் தேவை என்ற போதிலும் இதெல்லாம் தேவை தான். லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி மென்பொருள் உருவாக்கி அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க. அப்படி இருந்தாலும் ஓய்வூதியர்களின் நலனுக்காகவும் வசதிக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ள களஞ்சியம் IFHRMS 2.0 மென்பொருள் துறையின் நிர்வாக வசதிக்காக ஓய்வூதியர்களை வற்புறுத்தவும் கட்டாயப்படுத்தவும் கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
உங்களோட வசதி இந்த மென்பொருள் மூலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்னால ஓய்வூதியர்கள் நீங்கள் எல்லோரும் உடனடியாக இந்த மென்பொருளை டவுன்லோட் பண்ணி இத்தனை தேதிக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடாது அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 7 சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது பாயிண்டில் இதுபோலவே வாழ்நாள் சான்றிதழ் அளித்தல் நேர்காணல் விஷயத்திலும் ஓய்வூதியர்களின் வசதிகளுக்காக நடைமுறை மாற்றங்களை அமல்படுத்த வேண்டுமே தவிர நிர்வாக வசதிக்காக ஓய்வூதியர்களை கட்டாயப்படுத்துவதும் சிரமங்களுக்கு உள்ளாக்குவதும் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுகின்றோம். நீங்கள் உங்களுக்கு வசதிக்காக இந்த மென்பொருளை உருவாக்கிறீங்க, ரைட். இதை அவங்க ஸ்டடி பண்ணணும்ல. ஓய்வூதியர்கள் எல்லாருக்கும் உடனடியாக எல்லாம் வயசில் கூடினவங்க ரிட்டையர் ஆகி 10 வருஷம் 20 வருஷம்னு சொன்னால் என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. 70 வயசு 75 80 வயசுக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ரீசெண்ட்லி ரிட்டையர்டு இருக்காங்க. அவங்க நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு இந்த மென்பொருளை வந்து உங்களுக்கு வசதிக்காக ஏற்படுத்திங்களே தவிர அவங்கள வசதிக்காக நீங்கள் அதை வற்புறுத்தி இத்தனை தேதிக்குள்ளே கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து அவங்கள சிரமங்களுக்கு உள்ளாக்குவதும் கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுகிறோம்னு மாநில பொதுச் செயலாளர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 9ல் மேலும் வாழ்நாள் சான்றிதழை ஆன்லைன் மூலம் ஜீவன் பிரமான் மென்பொருளை பயன்படுத்தி கைபேசி மற்றும் தபால் துறை மூலம் அளிக்கும் ஓய்வூதியர்கள் சிலருக்கு இச்சான்றிதழ் கருவூலத்துறையால் ஏற்கப்படாத நிலையில் நேரில் கருவூல அலுவலகங்களுக்கு செல்லும் ஓய்வூதியர்களின் கைரேகை மூலம் பதிவு செய்தல் மற்றும் கண் கருவிழி ஐரிஸ் மூலம் பதிவு செய்தல் நடைமுறைகள் வயது முதிர்வு பாதிப்பு மற்றும் இதர காரணங்களால் வாழ்நாள் சான்றிதழ் புதுப்பித்தல் பணி நிறைவு பெற இயலாத நிலையும் ஏற்படுகிறது. நீங்கள் ஆன்லைனில் ஜீவன் பிரமான் மென்பொருளை கொடுங்கன்னு சொன்னால் உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த மெசேஜ் வர்றதில்லை. அப்போவே ட்ரெஷரில் என்ன சொன்னாங்கன்னா, இது ஜீவன் பிரமான் மென்பொருள் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பு. அது வந்து டோட்டலாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை த்ரூ அவுட் தி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்கள் எல்லா பென்ஷனர்ஸு மற்றும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாத்துக்கும் உண்டானது பூரா கலெக்ட் ஆகி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட் வருது அப்படிங்கிறதாக இந்த 10/5/2024 அன்று மதுரையில் நடைபெற்ற ஓய்வூதியர்கள் சங்கங்களோட கலந்துரையாடல் கூட்டத்தில் திரு கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸ்லேருந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் இதற்கு நிவாரணம் காணும் வகையில் உரிய மாற்று அறிவுரைகள் வெளியிடப்பட வேண்டும். இப்படி வந்து அவங்கள அலைக்கழிவு பண்ணுறது இது வந்து கூடாது. ஜீவன் பிரமான் மென்பொருள் வந்து அவங்ககிட்ட அக்செப்டன்ஸ் உடனடியாக வர்றதில்லை. ஒன்று தவிர வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 70 ரூபாயை கட்டி அதன் மூலம் செய்கிறது. மற்றபடி கைரேகை கண் கருவிழி ஐரிஸ் மூலம் பதிவு செய்த நடைமுறைகள் வயது முதிர்வு பாதிப்பு மற்றும் இதர காரணங்களால் வாழ்நாள் சான்று புதுப்பித்தல் பணி நிறைவு பெற இயலாத நிலையும் ஏற்படுகிறது. இது வந்து போய் அவங்கள சிலருக்கு வந்து ரேகையை வந்து அழிஞ்சிடுறது. பார்த்தா சிலர் விவசாய வேலைகளில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, இல்லை வயது முதிர்வு காரணமாக ரேகை இருக்காது. இப்போலாம் பெரும்பாலான ஆளுகளுக்கு அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற போது ஐரிஸ் மூலமாகவும் ட்ரெஷரில் வந்து ஃபோட்டோ எடுத்து கண் பார்வை மூலமாகவும் அந்த மென்பொருள் மூலமாக அதை பதிவு பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு நிவாரணம் காணும் வகையில் உரிய மாற்று அறிவுரைகள் வெளியிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை. அப்புறம் 10வது பாயிண்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆண்டுதோறும் முழுவதும் நேர்காணல் நடைமுறை மாவட்ட மற்றும் சார்நிலை கருவூல அலுவலக பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தி உள்ளது என்பது நடைமுறை உண்மையாகும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம். ஏன்னாட்டா முந்தி வந்து ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் 3 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த 3 மாதத்தில் தான் வருவாங்க பென்ஷனர்ஸு வந்து நம்மகிட்ட அவங்களுக்கு இந்த நேர்காணல் சான்றிதழ் நம்ம வந்து ரேகை பிரட்டியோ இல்லை கண் பார்வை ஐரிஸ் மூலமாகவோ நாம் அவங்கள சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இப்போது எந்த மாதம் ரிட்டையர் ஆகிறாங்களோ அந்த மாதம் வரணும். இந்த மாதத்தில் ஒர்க்கிங் டேயில் வந்து எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ சப் ட்ரெஷரியோ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ வாங்குகிற இடத்துல போய் பென்ஷனர்ஸ் வந்து அவங்க பிபிஓ பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு மற்றபடி பேன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து வந்து பதிவு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த 3 மாதம் இருந்தது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்போ வருஷந்தூரம் அவங்க எந்த மாதம் ரிட்டையர் ஆனாங்களோ அந்த மாதமும் அதுக்கு அடுத்த ஒரு மாதம் கிரேஸ் டைம் கொடுத்ததில்ல. ட்ரெஷரிக்கும் ரொம்ப பலு என்னட்டினா தினந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொட்டீன் ஒர்க் கெட்டு போகும் இல்லையா. இது வந்து அரசாங்கத்தின் அறிவுரைகள் நாம் வந்து தவறுதாக சொல்வதாக யாரும் கருதி விட வேண்டாம். நடைமுறையில் எப்படி இது பார்க்கப்படுகிறது, ஒரு ரூல்னு போட்டுறாங்க கவர்மெண்ட்டில், நடைமுறை சாத்தியம் என்ன என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா. அப்படிங்கிற போது இது வந்து ட்ரெஷரி பீப்புளுக்கும் இது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா ஆல் தி டே தே ஹாவ் டு ஃபேஸ் இந்த பென்ஷனர்ஸ் ஃபார் அந்த மெஸ்டரிங் அப்படிங்கிற முறையில் வருது. என்னடா ஒருத்தர் ஜனவரியில் ரிட்டையர் ஆகிருப்பார், ஒருத்தர் மேயில் ரிட்டையர் ஆகிருப்பார், ஒருத்தர் ஆகஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிருப்பார், ஒருத்தர் டிசம்பரில் ரிட்டையர் ஆகிருப்பார்.
ஆறவங்க பூராத்துக்குமே இவங்க என்ன செய்ய வேண்டியதான், விடிய காலம் ஒரு செஷன் பூரா காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த அதாவது பென்ஷனர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ். மற்றபடி சப்ட்ரெசரிஸில் இந்த அளவுக்கு பென்ஷனர்ஸோட எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதில்ல. ஒருவேளை அவங்களுக்கும் இது வசதியாக இருக்கும்னாலுமே நாள் பூரா இவங்களுக்காக உட்காந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்களோட ரொட்டீன் அந்த அவங்க பார்க்க வேண்டிய வேலைகள் தடைபடுகிறது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி, அதாவது கருவூல அலுவலக பணியாளர்களுக்கும் கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தி உள்ளது என்பது நடைமுறை உண்மையாகும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார். எனவே இத்தகைய நிர்வாக நடைமுறை மாற்றங்களால் ஓய்வூதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வூதியர்களின் சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் நடத்தி மேற்குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் உரிய ஆணைகள் வெளியிடுமாறும் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை ஆணையருக்கு தக்க அறிவுரைகள் வழங்குமாறும் கனிவுடன் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமது மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் அரசாங்கத்துக்கு இதை பற்றி நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை அரசு முதன்மை செயலாளர் அவர்கள், நிதித்துறை, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அவர்களுக்கு போன லெட்டர் தான் இப்போ நம்ம படித்தது. அது வந்து வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்தது. இந்த கடிதம் வந்து 12/6/2024 கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தேதி வந்து 17/6. வாட்ஸ்அப் மூலமாக மாநில பொதுச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்த இந்த செய்தி அனைவருக்கும் தெரிய வேண்டும். என்ன மாநில சங்கம் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோமே, அதை பற்றி அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியறதுக்காக இந்த செய்தி காணொலி வாயிலாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் மூலமாக வெளியிடப்படுகிறது. மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலருக்கான செய்தி இதுவாக இருக்கும் என்பதை சொல்லி தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் ஒன்றோ இரண்டோ செய்திகள் கடிதம் வாயிலாக மாநில பொதுச் செயலாளர் அவர்களிடமிருந்தும் வெளியிடப்பட்டு இன்று வாட்ஸ்அப் மூலமாக வரப்பெற்றுள்ளன. அது அடுத்த நேர்காணலில் நாம் இந்த காணொலியில் அதை காணலாம் என்பதை சொல்லி இந்த காணொலி இத்துடன் நிறைவு வருகிறது என்பதை சொல்லி விடைபெறுவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம்.